இவ நம்ம வீட்டுக்கு வந்து 5 நாளுக்கு மேல ஆயிடுச்சுங்க. பாருங்க கட்ட மேல எவ்வளோ அழகா தூங்குறான்னு. இப்பல்லாம் கேஜ் ஓப்பன் பண்ணி விட்டாலே என்ன பண்றான்னு பாருங்களேன். அங்க யார் இருந்தாலும் சரி, இந்த மாரி பக்கத்துல வந்து அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிறா. ஆக்சுவலா லாரி கிட்டுக்கு வந்து நெறைய டாய்ஸ் குடுக்கணும்னு சொன்னாங்க. இவ கேஜ் வேற ரொம்ப காலியா இருந்ததா, ஒரு பொம்மையோட உடைஞ்ச பார்ட் இருந்தது. அத எடுத்து குடுத்தோம். அது அவளுக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. அது கூட விளையாட ஆரம்பிச்சுட்டா. இனிஷியலா ரொம்ப கியூரியஸா கலர்ஃபுல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அத நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அது நல்லா போட்டு இங்க அங்கன்னு உருட்டி பெரட்டி விளையாட ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு அது ரொம்ப புடிச்சிருச்சு. இவளுக்கு அடுத்து வேற டாய்ஸும் வாங்கி குடுக்கணும். அது Amazonல தான் பார்க்கலான்னு இருக்கோம். இல்லன்னா திரும்பி பிராட்வே மார்க்கெட் போய் வாங்கணும். இப்ப நீங்க வந்த அன்னைக்கு நான் போட்ட வீடியோல இவள பார்த்திருப்பீங்கல்ல. அதுக்கும் இப்பயும் அவ சைஸ் டிஃபரன்ஸ் பாருங்களேன். நல்லாவே வளர்ந்துருக்கால்ல. குளிச்சிட்டு வர டாய் பிடிச்சிச்சு. வா 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 வா. இந்த எடுத்துக்கோ எடுத்துக்கோ வந்து எடுத்துக்கோ. அவ ஈஸியா விளையாடுற மாரி இந்த பொம்மைய வந்து மேல கட்டி விட்டுட்டோம் அந்த கட்டையில. ஸோ அது கீழ நின்னுட்டு அத நோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தா. ரொம்ப கியூரியஸா ரொம்ப நேரம் அத தான் நோண்டிட்டு இருந்தா. அப்படியே டயர்ட் ஆயிட்டா போல. நல்லா தூங்கிட்டாங்க. பாருங்களேன். நாங்களும் இவளுக்கு வேற டாய் வாங்கலாம் நெறைய கடை போய் பார்த்தோம். நெறைய கடையில கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு இத வச்சு தான் விளையாடிட்டு இருக்கா. சூன் வேற வாங்கி குடுக்கலாம் அவளுக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.